உங்களுக்கு கஷ்டமே இல்லாம, உங்களுக்கு செலவே இல்லாம அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதனால இப்போ நான் செலவு பண்ணி, நான் செலவு செஞ்சு அந்த பிரச்சனையை சரி பண்ணணுமா, இல்ல செலவே பண்ணாம செலவு பண்ண? இப்போ வரணுமா வெளியே? கேட்கல. ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன் அப்படின்னா, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்துல பொறுமையா இருந்தில்ல. ஹலோ, பொறுமையா இருந்தில்ல, நீடிய பொறுமையா இருந்து. ஆனா நமக்கு நம்ம நிறைய பேர் ஏசாவினுடைய வம்சம் இல்ல, அதனால நமக்கு நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியாது, பொறுமையா மட்டும் முடியாது. அது வக்கீல்கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஒரு 2 லட்சத்தை செலவு பண்ணாதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ வக்கீல்கிட்டே போக வேண்டாம், நீ அமைதியா இரு, நீ சும்மா இரு, கொஞ்ச காலம் நீ விட்டுரு, அது பாட்டுக்கு தன்னை போல செலவே இல்லாம சரியாகும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. ஆனா நம்ம நிறைய பேருக்கு என்ன இல்லை சொல்லுங்க? நம்ம வக்கீல்கிட்ட போறதுக்கு காரணம் என்ன? எதனால? பொறுமை இல்லை. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு காரணம் என்ன? பொறுமை இல்லை. நம்ம போய் பேங்க்ல கடன் வாங்குறதுக்கு காரணம் என்ன? பொறுமை இல்லை, பொறுமையே இல்லை. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, பரவாயில்ல, அந்த அவமானத்தை சகிச்சுக்கோ, அந்த நிந்தையை சகிச்சுக்கோ, அந்த போராட்டத்தை சகித்துக்கோ, என்னோடு கூட பாடுகளை சகிப்பீர்களே, ஆனால் என்னோடு கூட நீங்களும் ஆளுகை செய்வீர்கள். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் சில காரியத்திற்கு நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆண்டவர் செய்கிற வரைக்கும் நீங்க உடனே சொல்லலாம், எப்போ ஆண்டவர் செய்ய போறாரு அப்படின்னு. அது நம்ம என்ன கவலை? கண்டிப்பா செய்வார். எப்பனாலும் அவர் செய்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். அவர் நமக்கு செய்கிற நேரம் கண்டிப்பாக ஏற்ற நேரமா தான் இருக்கும். அப்போ ஆண்டவரிடத்துல அந்த கிருபையை கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, நானா செலவு பண்ணி என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, போய் மாட்டிராதபடி ரொம்ப சுலபமாய் அது முடிவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபையாய் நீர் இறங்குவீராக.